ஆங்கிலம் நுழைவதற்கு முன்பு சனாதன சாதிய சக்திகள் வலிமையோடு இருந்தார்கள். படிப்பு எல்லாருக்குமானதாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே, ஆதிக்க சாதிக்கு மட்டுமே படிப்பு சொந்தமாக இருந்தது. குருகுலத்திலே மட்டும் போய் தான் படிக்க முடியும். பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. வெள்ளைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணிலே, இந்தியாவினுடைய மண்ணிற்குள்ளே வந்ததற்கு பின்புதான் கல்லூரிகள் உருவானது. செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்பு தைக்கிறான். இதான சனாதனம். சனாதனம் என்பது வேற ஒண்ணும் இல்ல. அவனவன் ஜாதிக்குரிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டாம். ஊரிலே இருக்கிறவன் சேரிக்கு போகக்கூடாது, சேரியில இருக்கிறவன் ஊருக்குள்ளே நுழையக்கூடாது, செருப்பணியக்கூடாது, காலிலே செருப்பணியக்கூடாது. தேவனுக்கு தாசியாக அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். அவர்களை பாலியல் ரீதியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தவறான முறையில் பிறந்த குழந்தைகளாக மாறியது என்று பெண்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே முருகன் பேரால பக்தி மாநாடு போடுறோங்கிற பேர்ல கலவரம் செய்வதற்கு வரமாட்டான். சிக்கந்தர் மலையை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான். தர்காக்களை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான். கலவரத்துக்கு வரமாட்டான். அப்ப கலவரம் இல்லைன்னா பிஜேபி இல்லாம போயிருமே. இப்ப அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னதான் சார்? இந்தி, இந்துத்துவ அமைப்பு, இந்துஸ்தான், இந்த கோட்பாடு தான் அவர்களுடைய. கிணற்று தவளையாக இரு, நீ நதியில நீந்தக்கூடியவனாக இருக்காது, கடலிலே நீந்தக்கூடியவனாக இருக்காது, கரையை கடக்காமலே இரு. ஒரு காலத்திலே என்ன ஐதீகம் சொன்னா, பார்ப்பனர்கள் கடல் கடக்க கூடாது என்று சொன்னார்கள். உச்சி குடிமையை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை குழந்தை திருமணம் ஏன் நடந்துச்சு அந்த காலத்துல? சமீபமா அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆங்கிலம் பேசுறதுக்கு நீங்க எல்லாம் வெட்கப்படணும், நமக்குலாம் தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம், நீங்க ஆங்கிலம் பேசக்கூடிய வெட்கப்படக்கூடிய நாள் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அம்பேத்கரை பத்தி ஒரு கருத்து சொன்னார், அது ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. நம்ம இந்திய மொழிகள் எல்லாரும் பத்தியுமே ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, சர்ச்சையாச்சு. இப்ப ஆங்கிலம் பத்தின ஒரு வெறுப்பு, இந்த ஆங்கிலம் பத்தின ஒரு வெறுப்பு ஏன் சார்? ஆங்கிலம் நுழைவதற்கு முன்பு சனாதன சாதிய சக்திகள் வலிமையோடு இருந்தார்கள். படிப்பு எல்லாருக்குமானதாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே, ஆதிக்க சாதிக்கு மட்டுமே படிப்பு சொந்தமாக இருந்தது. குருகுலத்திலே மட்டும் போய் தான் படிக்க முடியும். பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. வெள்ளைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணிலே, இந்தியாவினுடைய மண்ணிற்குள்ளே வந்ததற்கு பின்புதான் கல்லூரிகள் உருவானது. எல்லா ஜாதிகளும் படிப்பதற்கான பள்ளிக்கூடம் உருவானது. இல்லாட்டா ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம், அக்ரஹாரத்திற்கு மட்டும்தான் குருகுலம். சாமானியர்களுக்கு படிப்பு இருக்காது. மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக இருக்கிறவர்கள், பண்ணையார்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருப்பார்கள், ஆயிரம் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நிலங்களை வைத்திருப்பார்களே தவிர அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கைரேகை வைப்பவர்களாக இருப்பார்கள். அல்லது ஒருவேளை கையெழுத்து போட கற்றிருந்தால் கூட அவர்களுக்கு உலக அறிவு இருக்காது. புராண இதிகாசங்களை மட்டும்தான் அவர்கள் கல்வி என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ராமாயணம் படிப்பது, மகாபாரதம் படிப்பதை கடந்து இந்த உலகத்திலே கல்வியே கிடையாது என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஜோதிடத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். வெள்ளைக்காரன் வந்தான், ஆங்கிலம் வந்தது, உலக அறிவை பெற்றவனாக ஒவ்வொருவனும் மாறினான். மருத்துவம் வளர்ந்தது, நவநாகரிகம் வளர்ந்தது. கோவணம் கட்டி கொண்டிருந்த மனிதன் எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டான். நவீன வாழ்க்கைக்குள்ளே தன்னை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இன்னைக்கு நீங்க ஏதாவது இந்த உலகத்திலே ஒரு கண்டுபிடிப்பு நடக்கிறது, ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார்கள், ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும்தான் அந்த மருந்திலே என்னென்ன கலந்திருக்கிறது என்பதை படித்து பார்க்க முடியும். ஒரு கருவி வருகிறது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எங்க இருக்கிறது? முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அறிவியல் மொழியாக இருக்கிறது ஆங்கிலம். சனாதனத்தை பாதுகாப்பதற்கு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிலைநிறுத்துவதற்கு, பாஜகவினுடைய சனாதன கோட்பாட்டுக்கு ஆங்கிலம் எதிரானதாக இருக்கிறது. ஆங்கிலம் கற்றுக்கொண்டதன் மூலமாக அடிமை வாழ்க்கையினுடைய விலங்குகளை உடைத்து நொறுக்குகிறார்கள். இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார் நேத்து. அப்ப ஏன் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க நியாயமாக பார்த்தால் உண்மையிலேயே அமித்ஷாவுக்கு தாய்மொழி பற்று கிடையாது. அவர் குஜராத்தி மொழியிலே அவர் பேசுவது கிடையாது. முழுக்க முழுக்க அவர் இந்தி மொழி. அப்ப இந்தி என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதானே தவிர அதற்கென்று இலக்கிய செழுமை கிடையாது. இப்ப தமிழ் இலக்கியம் படிக்கிற ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு சங்க இலக்கியம் தெரிகிறது, திருக்குறள் தெரிகிறது,
உலகத்தினுடைய ஆக சிறந்த எத்தனையோ இலக்கியங்களுக்கு நிகரான எல்லாவற்றையும் படித்திருக்கிறான். ஆனால் அதை வைத்துக்கொண்டு தமிழ் வாத்தியார் வேலையை தவிர வேற எந்த வேலையாவது கிடைக்குமா? தமிழ் படித்தவனுக்கு வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கிறதா அந்த மண்ணில? அப்ப ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அவன் உலகத்தினுடைய எந்த மூலையில் போனாலும் பிழைக்க முடியும். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே, அமெரிக்க நாடுகளிலே, உலகத்தினுடைய எத்தனையோ நாடுகளிலே தமிழர்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். மருத்துவர்களாக இருக்கிறார்கள், பொறியாளர்களாக இருக்கிறார்கள், பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? ஆங்கிலம் கற்றதுனால இருக்கிறார்கள், உயர்கல்வி கற்றதுனால இருக்கிறான். அப்படி அதை கற்றுக்கொள்ளாமல் விட்டு விட்டால் ஆசாரி மையம் ஆசாரி வேலை பாரு, செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்பு தைக்கிறான். இதான சனாதனம். சனாதனம் என்பது வேற ஒன்றும் இல்லை. அவனவன் ஜாதிக்குரிய வாழ்க்கையை தான் வாழ வேண்டாம். ஊரிலே இருக்கிறவன் சேரிக்கு போகக்கூடாது, சேரியிலே இருக்கிறவன் ஊருக்குள்ளே நுழையக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, காலிலே செருப்பு அணியக்கூடாது, தோளிலே துண்டணியக்கூடாது, மேல் சட்டை அணியக்கூடாது, மார்க்கச்சைகளை அணியவே கூடாது, பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாதுங்கிறத சனாதன கோட்பாடு. எனவே கடந்த காலங்களிலே மனிதர்களை சாதி ரீதியாக அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆங்கிலம் கற்றுக்கொண்ட காரணத்தினால அவன் வெளியேறிட்டான். நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நீங்கள் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே மாணவன் என்ன செய்கிறான், இவர் சொல்கிற தகவல் சரிதானான்னு கூகுளில் செக் பண்ணுறானா இல்லையா? வீட்டுக்கு போயா செக் பண்ணுவான். மொபைல் வைத்துக்கொள்ள பள்ளிக்கூடத்தில் அனுமதி இல்லைன்னா வீட்டுக்கு போய் செக் பண்ணுறான். இந்த வாத்தியார் தப்பாக சொல்லிட்டாருங்கிறான், ஒரு கணக்கு அவருக்கு சரியாக தெரியலைங்கிறான். அப்போ இன்றைக்கு எல்லாவற்றிலையுமே என்ன, ஒரு காலத்தில் மனப்பாடமாக என்ன செய்வான், எல்லாருமே மனக்கணக்கு வச்சு பேசிகிட்டு இருந்தான். சவுடி நீங்கள் போனீங்கன்னா, மளிகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அண்ணாச்சி மனக்கணக்கிலே சொல்வார், 43, 33, இது 23, மொத்தம் ஜாமானுக்கு சேர்த்து 179 பாரு, சிட்டை எழுதிக்கிட்டு பாரு. இன்றைக்கு அதற்கெல்லாம் கருவிகள் வந்து விட்டது. அப்போ நவீன வாழ்க்கையிலே மனிதன் அப்டேட் ஆகிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே ஒரு இடத்திலே கொண்டு சேர்த்து விட்டது. கைபேசி என்று சொல்லக்கூடிய அலைபேசி வந்ததற்கு பின்பு உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து எவன் வேண்டுமானாலும் பேச முடிகிறது, தகவல்களை பரிமாற முடிகிறது, சர்வதேச செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு இஸ்ரேலில் என்ன நடக்குது, பாலஸ்தீன பகுதிகளில் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் சண்டை நடக்கிறது என்பதை ஒரு குக்கிராமத்திலே இருந்து கொண்டு ஒரு தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் இந்த நவீன அறிவியல் அவனுக்கு அந்த வாசலை திறந்து வைக்கிறது. எனவே ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் தான் ஒருவன் உயர முடியும் என்று சொல்ல வேண்டிய உள்துறை அமைச்சர் நீ இந்தி கற்றுக்கொள்ளணும்னு சொல்வதன் மூலமாக சனாதன கோட்பாட்டை வலியுறுத்துகிறான். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்ப அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னதான் சார்? இந்தி, இந்துத்துவ அமைப்பு, இந்துஸ்தான், இந்த கோட்பாடு தான் அவருக்குள்ள இருக்கும். கிணற்று தவளையாக இரு, நீ நதியில நீந்தக்கூடியவனாக இருக்காதே, கடலிலே நீந்தக்கூடியவனாக இருக்காதே, கரையை கடக்காமலே இரு. ஒரு காலத்திலே என்ன ஐதீகம் சொன்னா, பார்ப்பனர்கள் கடல் கடக்க கூடாது என்று சொன்னார்கள், உச்சி குடிமையை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை குழந்தை திருமணம் ஏன் நடந்துச்சு அந்த காலத்துல? பெண் பருவம் அடைந்ததற்கு பின்பு, வயது வந்ததற்கு பின்பு, ஒரு வாழ்க்கை பற்றிய புரிதல் வந்ததற்கு பின்பு தானே திருமணம் நடக்க வேண்டும். ஏன் குழந்தை திருமணம் நடந்தது? குழந்தை திருமணம் நடந்ததற்கு பின்னால் சாதி பாதுகாக்கப்பட வேண்டும், சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நடந்துச்சு. இன்னைக்கு குழந்தை திருமணம் சட்டவிரோதமா இருக்குல்ல. 17 வயசுல ஒரு பொண்ணை ஒருத்தைய கூட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா, சொந்த தாய் தகப்பனே கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது இன்னைக்கு வழக்காக மாறுகிறதுல. அப்ப சனாதனம் என்ன சொல்லுகிறது? கடந்த காலங்களில் குழந்தை திருமணத்தை அது ஆதரித்தது, உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை அது ஆதரித்தது. கணவன் இறந்து விட்டால் உயிரோடு பெண்ணை அந்த எரிகிற சிதையிலே கொண்டு போய் தள்ளுகிற வழக்கத்தை கடவுளிடம் போகிற புனிதம் என்று தான் அவங்க சொன்னாங்க. தேவதாசி முறையை ஆதரித்தார்களா இல்லையா? தேவதாசி முறை நன்றதா? யாது கோவிலுக்கு பணி செய்யக்கூடிய பெண்கள், தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பெண்கள், அவர்கள் கோவில் பணி பெண்கள், அவர்களை கோவிலுடைய குருக்கள் பாலியல் ரீதியான சுரண்டலுக்கு ஆளாக்கினார்கள் என்கிற காரணத்தினால தேவனுக்கு தாசியாக அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், அவர்களை பாலியல் ரீதியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தவறான முறையில் பிறந்த குழந்தைகளாக மாறியது என்று பெண்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒரு வார்த்தை தேவனுக்கு அடியாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு கெட்ட வார்த்தையாக மாறிவிட்டதா இல்லையா? கடவுள் நம்பிக்கையின் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தேவனுக்கு அடியார் என்று சொல்வதற்கு பதிலாக இன்னைக்கு அந்த வார்த்தையை உச்சரித்தால் என்னையா இருந்தால் கெட்ட வார்த்தை பேசுறான்னு தானே சொல்றான். அப்ப இதையெல்லாம் யார் உருவாக்கியது? சனாதனவாதிகள் தான் உருவாக்கினார்கள். இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கணும், அது இதை உடைக்கிற வேலை யார் செய்தா? உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை யார் தடுத்தது? வெள்ளைக்காரன் தான் தடுத்தான். யார் அக்ரகாரத்திற்குள்ளேயும் குருகுலத்துக்குள்ளேயும் ஒளிந்து கிடந்த கல்வியை கொண்டு பொது வீதிக்கு இழுத்து கொண்டு சேர்த்தது யாரு?
இன்னைக்கு எல்லா மாநகரங்களிலேயுமே சென்னை மாதிரி மாநகரங்களிலே மிக நீண்ட காலமாக நடத்தக்கூடிய கல்லூரி யாருடைய கல்லூரி? லயோலா கல்லூரி தானே. மதுரையிலே மிகப்பெரிய கல்லூரியாக வரலாற்றிலே பெருமைக்குரிய கல்லூரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரி கிறிஸ்தவர்களுடைய கல்லூரி. அப்ப கிறிஸ்தவர்கள் இந்தியாவிற்கு வராமல் போயிருந்தால், வெள்ளைக்காரன் இந்தியாவிற்கு வராமல் போயிருந்தால், ஆங்கிலம் இந்தியாவிற்குள் வராமல் போயிருந்தால் நாம் கல்வி பெற்றவர்களாக இருக்க முடியாது. இதுதான் அமித்ஷாவுக்கு வருத்தம். நீங்க எல்லாம் படிச்சுட்டாங்களே, படித்தா சொன்னதை கேட்க மாட்டாங்க, இந்துத்துவ கோட்பாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அவுரங்கசீப் கல்லறையை உடைக்கிறதுக்கு அடியால் வேலை பார்க்க வரமாட்டான், ஜாதி கலவரத்துக்கு வரமாட்டான், மத கலவரத்துக்கு வரமாட்டான், முருகன் பேரால் பக்தி மாநாடு போடுறோங்கிற பேரில் கலவரம் செய்வதற்கு வரமாட்டான், சிக்கந்தர் மலையை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான், தர்காக்களை உடைப்பதற்கு இவன் வரமாட்டான், கலவரத்துக்கு வரமாட்டான். அப்போ கலவரம் இல்லைன்னா பிஜேபி இல்லாமல் போயிடுமே, சங் பரிவாருக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அவங்க பண்ற ரெண்டே வேலை என்னன்னா, ஒன்று லாங்குவேஜ், ஒன்று இல்லைன்னா அந்த இந்து மதம், இந்த கோட்பாட்டுக்குள்ளேயே எல்லா கோட்பாட்டையும் மதத்தோடு இணைப்பார்கள். ஆனால் இன்றைய உலகம் என்னவா இருக்கிறது? ஒருத்தருக்கு நெஞ்சு வலிக்குது, நேர ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்களா, கோயிலுக்கு கூட்டு போவாங்களா? முதலில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டு பிழைப்பாரா மாட்டாரான்னு தெரியாத நேரத்தில் சாமி கூட போவாங்க. அப்போ முதலில் ஆன்மீகமா முதலில் அறிவியலா என்று கேட்டால் அறிவியலுக்கு தான் மனிதன் முதலிடம் கொடுப்பான். இரண்டாவது இடத்திலே தான் ஆன்மீகம் இருக்க வேண்டாம். ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு பிற மொழிகளை கற்றுக்கொண்ட பிரச்சனை இல்லை. ஆங்கிலம் கற்காதே என்று சொல்லுகிறவன் நம்மை கற்காலத்துக்கு அழைத்து செல்வதற்கு திட்டம் போடுகிறான். எனவே இந்தியர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் உஷாராக இருக்க வேண்டும். மக்கள் சில பேர் அதான் கேட்கறாங்க. இப்ப அமித்ஷா ஆங்கிலத்துல பேசி பார்த்தது இல்லை, அவரோட மகன் ஜெய்ஷா இருக்காரு, அவரு பேசக்கூடிய இங்கிலீஷ்ல மக்கள் நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, ட்ரோல் மெட்டீரியல்லாம் அந்த ஆயிருக்கு. இப்ப இவங்களுக்கே பர்சனலா சொல்ல வேண்டியது அல்ல. மொழி கோட்பாட்டை மொழியின் மூலமாக நம்முடைய அடிமைத்தனத்தினுடைய விலங்குகள் உடைக்கப்படுகிறது. அதனால அமித்ஷாவுக்கும் ஜெய்ஷாவுக்கும் ஆங்கிலம் வரலைங்கிறதுனால அவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு மொழி கோட்பாட்டை பார்க்க முடியாது. ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு மொழி சார்ந்து ஒரு தவறான கருத்தை அவர் பேசுகிறார். இதை ராகுல் காந்தி கண்டித்தார். கண்டிப்பா சார். இப்ப அவங்களோட வீட்டு பிள்ளைகள் இருக்காங்க, அமித்ஷா வீட்டு பிள்ளைகள், வட இந்தியாவோட பாஜகவோட பாஜகவோட தலைவர்கள் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்க நேரமா ஆங்கில வழியில எல்லா வீட்டு குழந்தைகளும் ஆங்கிலம் நடத்துகிற ஒரு வீட்டு பிள்ளைகள் கூட இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிக்குது. நம்மை அரசு பள்ளிக்கூடங்களிலே படியுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதனால தாய்மொழியை நாம் யாரும் புறக்கணிக்க சொல்லலை. ஆனால் தாய்மொழியை மட்டுமே கற்றுக்கொண்டு ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது. அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஏன்னா சூரியனே அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரிட்டிஷ்காரர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். அதனால உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் ஆங்கிலம் தெரிந்தால் ஒருவன் அதை பிழைத்துக் கொள்ளலாம், ஆங்கிலம் தெரிந்தால் ஒருவன் வாழ்க்கையை அவன் கட்டமைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைமை இருக்கிறது. எனவே ஆங்கிலம் தவிர்க்க முடியாத ஒரு மொழி, தாய்மொழிக்கு எதிரானது அல்லது. தாய்மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இருமொழி கொள்கை தான் நம்முடைய இரண்டு கண்கள். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா போன்ற பெரிய தலைவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நாம் இந்தி கற்றுக்கொள்ளாமல் ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுனால தான் தமிழர்கள் உலகம் முழுக்க மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவிகளிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே இந்தி கற்றுக்கொண்டிருந்தோம்னா நம்ம ஊருக்கு சமோசா விற்க வட மாநிலத்திலிருந்து வருவதைப் போல, கட்டிட வேலைக்கு வருவதை போல உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழர்கள் ரோடு போடுறதுக்கு போயிருப்பான். நம்மை காப்பாற்றியது இருமொழி கொள்கை, நம்மை காப்பாற்றியது பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள். திராவிட இயக்கம் தான் நமக்கு சரியான வழி காட்டியிருக்கிறது. இது போன்ற சனாதன இயக்கங்கள் நமக்கு வழிகெடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியா ஒரு கேள்வி. இப்ப பாஜக இரட்டை வேட மக்கள் எல்லாரும் இன்னொரு பெரிய வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அமித்ஷா சொல்லியிருப்பாரு இந்திய மொழிகள் எல்லாமே ஒரு அத்தினாங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்ப நம்ம தமிழ் மொழிக்காக அவங்க எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, தமிழ் மொழியை வளர்க்க அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ ஹிந்தி தான் பேசுறாரு. இது மூலமா பாஜக எப்பொழுதுமே மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. எப்பொழுதுமே அவர்கள் பிற்போக்கு சக்திகளாக இருப்பார்கள். அதாவது இல்லாத ராமர் பாலத்தை உடைக்காதே என்பார்கள், இருக்கின்ற மசூதியை உடைப்பார்கள். எனவே அவர்கள் எப்பொழுதுமே பிற்போக்கு சக்திகள். அதனால கீழடியிலே தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு அவர்கள் அகலாய்வுக்கு பணம் தர மறுக்கிறார்கள். அதை பாரத பண்பாடு என்று சொல்ல வேண்டும், அதை தமிழர் பண்பாடு என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த கீழடியினுடைய ஆய்வை நிகழ்த்திய அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்கிறார்கள். எனவே பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்திய பண்பாடு என்பது இந்துத்துவ பண்பாடாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட தமிழன் என்கிற பண்பாடு இருக்கக்கூடாது, மலையாளிக்கென்று தனித்த பண்பாடு இருக்கக்கூடாது, வேற்றுமையில் ஒற்றுமையே இருக்கக்கூடாது. வேற்றுமையை வளர்த்தெடுக்கிற வேலையைத்தான் அவர்கள் செய்வார்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் இந்தியாவிற்கு, எதிர்கால இந்தியாவிற்கு அறிவியல் பூர்வமாக நம்மளை நகர்த்தி கொண்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் பிற்போக்கு சக்திகள், மதவாத சக்திகள், வலதுசாரிகளால் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நன்றி.